மந்திரவதியும் ரகசிய கல்லும். ஒரு பழமையான கிராமம். அந்த கிராமம் சுற்றி பசுமையான காடுகள், ஓடும் ஆறுகள், பறவைகளின் குரல்கள் எல்லாம் அழகாக இருந்தது. ஆனால் அந்த கிராமத்தில் ஒரு பயம் இருந்தது. அந்த பயத்தின் பெயர் மாலதி. மாலதி ஒரு மந்திரவதி. அவள் கிராமத்துக்கு வெளியே காடு அருகே ஒரு சிறிய குடிசையில் அணியாக வாழ்ந்து வந்தாள். அவள் கண்கள் எப்போதும் அமைதியாக இருந்தாலும் மக்கள் அவளை பார்த்தாலே பயந்து ஓடிவிடுவார்கள். அவள் மந்திரம் பண்ணுவாளாம். அவள் பார்த்தா தீண்டு நடக்கும். இப்படி பல கதைகள் கிராமத்தில் பரவின. ஆனால் உண்மையில் மாலதி மிகவும் நல்லவள். காயமடைந்த பறவைகளை குணப்படுத்துவாள். வறண்ட மரங்களுக்கு நீர் ஊற்றி உயிர் கொடுப்பாள். ஆனால் இதை யாரும் கவனிக்கவில்லை. ஒரு வருடம் அந்த கிராமத்தில் கடும் வறட்சி ஏற்பட்டது. மழை பெய்யவே இல்லை. கிணறுகள் எல்லாம் வறண்டு போயின. வயல்கள் உலர்ந்துவிட்டன. மக்கள் எல்லாம் கவலையில் மூழ்கினர். இது யாரோ சாபம் போட்டது போல இருக்கு என்று சிலர் சொன்னார்கள். உடனே சிலர் அது மாலதிதான் என்று குற்றம் சாட்டினர். அந்த கிராமத்தில் அருள் என்ற ஒரு நல்ல மனசுள்ள பையன் இருந்தான். அவன் மட்டும் மாலதியை பற்றி நல்ல எண்ணம் வைத்திருந்தான். ஒரு நாள் அவன் தன் அம்மாவிடம் கேட்டான். அம்மா, நாம மாலதி அக்காவிடம் உதவி கேட்கலாமே? அம்மா பயந்தாலும் நீ போகாதே என்றாள். ஆனால் அருள் தைரியமாக காடு நோக்கிச் சென்றான். அருள் மாலதியின் குடிசையை அடைந்தான். மாலதி அவனை பார்த்து மெதுவாக சிரித்தாள். என்ன பையா, ஏன் வந்திருக்க என்று கேட்டாள். அருள் சொன்னான், எங்களுக்கு தண்ணீர் இல்ல, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. நீங்க உதவ முடியுமா? மாலதி ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தாள். நான் உதவுவேன். ஆனா இது சாதாரண விஷயமில்ல. காடு உள்ளே ஒரு பழைய மந்திரம் கட்டுப்பட்டு இருக்குது. அதை திறக்கணும் என்றாள். மாலதி மற்றும் அருள் இருவரும் காடு உள்ளே சென்றார்கள். இரவு நேரம். காற்று சற்று பயமாக வீசியது. அவர்கள் ஒரு பழமையான கல்லின் அருகே சென்றார்கள். அந்த கல்லில் ஒரு மந்திர சின்னம் இருந்தது. இதுதான் தண்ணீரை தடுத்து நிறுத்துற மந்திரம் என்றாள் மாலதி. அவள் கண்களை மூடி மந்திரம் சொல்ல ஆரம்பித்தாள். காற்று வேகமாக வீச ஆரம்பித்தது. மரங்கள் அசைந்தன. ஆனால் மந்திரம் உடனே வேலை செய்யவில்லை. அருள் கொஞ்சம் பயந்தான். அக்கா, இது வேலை செய்யாத மாதிரி இருக்கு. மாலதி சிரித்தாள். மந்திரம் மட்டும் போதாது, நம்பிக்கை வேணும். அவள் அருளின் கையை பிடித்து, நீ என்னை நம்புறியா? நான் நம்புறேன். அருள் தைரியமாக சொன்னான். உண்மையான மந்திர சக்தி உங்களிடம்தான் இருக்கிறது. அந்த நொடியில் மந்திர சின்னம் ஒளிர ஆரம்பித்தது. கல்லு மெதுவாக உடைந்தது. அதன் கீழிருந்து தண்ணீர் சுரங்கம் போல வெளியே வந்தது. சில நிமிடங்களில் அந்த தண்ணீர் ஆறாக மாறி கிராமத்தை நோக்கி ஓட ஆரம்பித்தது. கிராம மக்கள் அந்த அற்புதத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் எல்லாம் மாலதியிடம் ஓடி வந்து மன்னிப்பு கேட்டார்கள். நாங்கள் தவறாக நினைத்தோம், நீங்க நல்லவங்க என்றார்கள். மாலதி மெதுவாக சொன்னாள், உங்களில் ஒருவரை வைத்தே என்னால் மந்திர சக்தியை உருவாக்க முடியும். எனக்கு உங்களின் நம்பிக்கைதான் முக்கியம் என்றாள் மாலதி. அதன் பிறகு மாலதி தனியாக இல்லை. கிராம மக்கள் அவளை அன்போடு ஏற்றுக்கொண்டார்கள். அருள் அவளின் சிறந்த நண்பனாக இருந்தான். மழையும் திரும்பி வந்தது. கிராமம் மீண்டும் பசுமையாக மாறியது. கதையின் நெறி: ஒருவரை வெளிப்படையாக பார்த்து தீர்ப்பு சொல்லாதீர்கள். நம்பிக்கை பிளஸ் நல்ல மனசு ஈக்குவல் டு உண்மையான மந்திரம். பயத்தை விட தைரியம் பெரியது.